ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்கள் வீட்டில் ஒரு காக்கா குஞ்சு வளர்த்துனேன்னு சொன்னேன். ஆல்ரெடி நீங்கள் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா புரியும். மரத்துலேருந்து கீழே விழுந்து எடுத்துகிட்டு மர உச்சியில் வைக்க முடியாமல் கீழேயும் போட்டுட்டு வர முடியாமல் சரின்ட்டு கையில் கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்து அதுக்கு இப்போ ஃபுட்டு இதெல்லாம் நான் கொடுத்துட்ருக்குறேன். ஹெல்த்தியாக இருக்கிறான். அவனுக்கு வரன் அப்படின்ட்டு பேர் போட்டிருக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி வந்து மதியம் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் சரியான சாப்பாடுங்க. சரியான சாப்பாடுனா கறி, மீன் அப்படி இப்படியெல்லாம் நினச்சிடாதீங்க. வெயில் காலத்துக்கு வந்து ஏற்ற மதிய கஞ்சிங்க. பழங்கஞ்சி. பழங்கஞ்சி தயிர் விட்டு வேணுன்ட்டு இன்றைக்கி சாப்பிடணும் அப்படின்ட்டு கருவாடு வாங்கி கருவாடை வந்து நல்லா அழகாக சூப்பராக டேஸ்டியாக எடுத்து இன்றைக்கி நாங்கள் கஞ்சாக குடித்தோங்க. சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு கஞ்சியில் தயிரெல்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டுங்க. டேஸ்ட்டுன்னு சொன்னால் அப்படி ஒரு டேஸ்ட்டு. சரியா? சரி, அந்த கருவாடு வந்து அதை எப்படி வந்து இப்படி வச்சா நல்லா டேஸ்டியாக இருக்குங்கிறது உங்களுக்கு நான் வீடியோவில் நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து இந்த கடாய் இருக்கு இல்லையா, இந்த கடாய் எனக்கு கிட்டத்தட்ட இந்த கடாய் நான் வாங்கி ஒரு 23 வருஷம் ஆச்சுங்க. இந்த கடாய் இல்லை 22 வருஷம் ஆச்சு. சரியா? என்னடா கடாய் இப்படி இருக்குன்னு நினைக்காங்க. 22 வருஷம் ஆன கடாய் இப்படி இருக்கதே பெரிய விஷயம். இது வந்து கருவாடுங்க. கருவாடு ஃபிங்கர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அந்த மீனோட கருவாடு வாங்கிட்டு வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகு, அப்புறம் வந்து எக்கு இதை வந்து பொடிச்சு போட்டு நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா டேஸ்டியாக இருக்குங்க. உப்பு மட்டும் இதில் நான் சேர்க்கலை. ஏன்னா இந்த இதில் வந்து சதை வரைக்கும் உப்பு இருக்கும். அதனால நான் சேர்க்காம இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மிளகா பொடி, கொஞ்சம் வரமிளகா சீட்ஸ் இதெல்லாம் போட்டு கருவேப்பிலெல்லாம் போட்டு செம்மையாக வரட்டி சாப்பிட்டேங்க. டேஸ்ட்டுனா டேஸ்ட்டு, அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இதில் வந்து தக்காளி தொக்கு மாதிரியும் வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இது கஞ்சி ஆனனால நான் வந்து இது வந்து இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டேன். என்ன ஒரு டேஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சரிங்களா? இந்த மாதிரி எடுத்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஃப்ரையாக சூப்பராக. என்னடா எக்கெல்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. எக்கு போட்டால் அந்த மீனோட உப்பு வந்து அதில் வராது. சரியா? எக்கில் வராது. ஆனால் எக்கோட டேஸ்ட்டு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கருவாடில் போட்டு பண்ணுறப்போ அந்த மாதிரி போட்டு இந்த கஞ்சியில் கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு அப்புறம் தயிர் விட்டு சைடிஷுக்கு இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன்ல கருவாடு, இதையும் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்குங்க. வீட்டில் ஆம்பளைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டு இல்லை உங்கள் அப்பா உங்கள் சகோதரங்களும் இந்த மாதிரி பண்ணி கொடுங்களேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கடையில் கூட கிடைக்காது. சரிங்களா? ஓகே, பாய்ங்க.